ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிங்களா? வெல்கம் பேக் டு ஐஷாஸ் உலகம். அண்ட் இன்னைக்கு வெல்கம் பேக் டு த ரமதான் டே ஆஃப் 13. ஸோ டே ஆஃப் 13 வந்துட்டோம். ஆஸ் ஆல்வேஸ் ஐ சேஸ் தட் டைம் வில் ஆல்வேஸ் ஃப்ளை, ரைட்? ஸோ நமக்கு நேரமும் காலமும் யாருக்காகவும் நிற்காது. நம்ம தான் நம்ம டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லா வல்ல அருளாளனான அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான செல்வத்தையும் தருவானாக, ஆமீன். அண்ட் இன்னையோட சுஹூர் அண்ட் இஃப்தார் ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போமா? ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, நான் எப்பயுமே பேக்கிங் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான், பேக்டான ஐட்டம் தான் செய்வேன். கொஞ்சம் டீப் ஃப்ரையும் அவாய்ட் பண்ணிக்குவேன். ஒன்ஸ் இன் அ வைல் தான் அதை எடுப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சாண்ட்விச் பண்ணலான் இருக்கேன். நல்ல கடாய் வச்சுக்கோங்க, நிறைய எண்ணெய் போட்டு. நான் இன்றைக்கி ஆக்சுவலி ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி என்ன பண்ணுறேன்னா, கொத்து பரோட்டாவுக்கும் ஸ்டஃபிங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தக்காளி போடுவோம். ஸோ நான் தக்காளி போடுற பிஃபோர் ஸ்டேஜில் எடுக்க போகிறேன். அதனால் நான் நிறைய எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெல் பெப்பர்ஸ் போட்டுட்டேன், 5 முட்டை போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட சிக்கன் பேக் பண்ணது, அதாவது ஏர் ஃப்ரை பண்ணது, அது கூட 2-3 சில்லி போட்டிருக்கேன், கரம் மசாலா போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டுக்கான ஸ்டஃபிங்கை எடுத்துட்டேன். இப்போ அதே சேம் இதுலேயே ஒரு 2 தக்காளியை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க, சாப் பண்ணி. ஸோ இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம பண்ணி வச்சுருக்க பரோட்டா, இது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன். அண்ட் பரோட்டாவை போட்டு குழம்பு என்ன வீட்டில் குழம்பு இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. லைக் என்னென்னா, நான்வெஜ் குழம்பு இருந்தால் நான்வெஜ் ஊற்றலாம், வெஜ் இருந்தாலும் வெஜ் ஊற்றலாம். நான் வெஜ் குருமா என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதை வெஜ் குருமாவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ட்ரையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த பரோட்டா வீட்டில் மாவும் பெனையில், அதுக்கப்புறம் அதை உருட்டலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் சூப்பராக ஒரு ஹேக்கில் நான் இந்த பரோட்டா செஞ்சுருக்கேன். இந்த பரோட்டாக்கான வீடியோ நான் இதில் ஹேண்டில் பார் கீழே போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் 2 டோஸ்டர் வச்சுருக்கேன். ஸோ மீன்வைல் நான் இன்னொரு டோஸ்டர்லேயுமே வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக முடியும். இப்போ பாருங்கள், நல்லா 2மே டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ உள்ள ஸ்டஃபிங் வச்சு அவ்வளோதாங்க. இதுதான் இஃப்தாருக்கு. அதுக்கப்புறம் சுஹூருக்கு கொத்து பரோட்டா பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட மீல் என்னன்னு பார்த்தீங்க. இன்ஷால்லா நாளையோட மீல் என்னன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ஐஷா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோவை பாருங்கள்.